ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான ரம்ஜான் ஸ்பெஷல் நாணக்கத்தான் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பொருட்களும் ரொம்ப தேவையில்லை, நேரமும் ரொம்ப செலவாகாது. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது நாணக்கத்தானும் சொல்லுவாங்க, இது பட்டர் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, சூஸ் பரியும் சொல்லுவாங்க. இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான டேஸ்டியான நாணக்கத்தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கப்பில் அரை கப் ஜீனி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அரை கப்புக்கும் கம்மியாகவே எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் ஜீனி அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜீனியும் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும் ஒரு டேஸ்ட்டுக்காக. ஒரு பிஞ்ச் சோடாப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்க. ஒரு பிஞ்ச் சேர்த்துக்குங்க. சோடாப்பும் உப்பும் ஜீனி அடிக்கும்போது கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் கூட ஜீனியோட சேர்த்து அடிச்சுக்கலாம். மாவும் ஜீனியும் இழந்து எடுத்து அதே கப்பால் 1/4 கப் ஆயில் 1/4 கப் நெய்யும் மொத்தம் அரை கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அரை கப் நெய்யாகவும் எடுத்துக்கலாம், அரை கப் ஆயிலாகவும் எடுத்துக்கலாம், அரை கப் டால்டாவும் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை நம்ம ஆயில் நெய் எடுத்து வச்சுருக்கிறதோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் மாவில் கூட கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவில் போட்டு வச்சுருக்க உப்பு, ஜீனி, சோடாப்பெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிறவளுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா அங்கங்கே திட்டு நிற்கும். அதனால் நல்லா ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஆயில் நெய்யிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது லட்சுமாங்குடி நாகப்பட்டினம் சைட்லாம் இந்த நாணக்கத்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரேடியாக ஊற்றி பசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்குங்க. இப்போ கலந்து வச்சுருந்த ஆயில் நெய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பூ போல் நல்லா பசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசையக்கூடாது. இது போல் ஒன்று போல் அப்படியே நல்லா அழகாக பசைஞ்சாச்சு. இப்படி தான் இருக்கணும் மாவு. இப்படி நல்லா கையால் நம்ம இறுக்கி பிடிச்சோன்னா அப்படியே பிடிபடணும். அப்படி உதுத்து விடும்போது நல்லா பொலன்னு உதிர்ந்துடணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு சமமான பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா கடப்பாக்கல்ல அந்த மாதிரி கூட வச்சு இது செஞ்சுக்கலாம். இப்போ மாவுலாம் இந்த பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். கையாலேயே நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக நல்லா சமப்படுத்தி விட்டுக்கணும். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு கனத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இது போல் நல்லா அழகாக சமப்படுத்தி விட்டுட்டு இப்போ ஒரு குக்கி கட்டரோ இல்லை ஒரு பாட்டில் மூடியோ எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாட்டில் மூடி எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பெரிய மூடி வச்சு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். குக்கி கட்டர் வச்சு ஹார்ட் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணியாச்சுன்னு. இப்படி லைட்டாக அசைச்சி விட்டு இப்படி எடுத்தோம்னாலே சூப்பராக வந்துடும். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். மூடி அந்த மாதிரி வச்சு அழுத்திட்டு லைட்டாக அப்படியே அசைவு கொடுத்து எடுத்தோம்னா சூப்பராக ரவுண்டாக அழகாக வந்துடும். இப்போ இன்னொரு பாட்டில் மூடி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஓரத்தில் அப்படியே அழகாக வரி மாதிரி வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி லைட்டாக இப்படி தட்டினோம்னாலே வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள் இந்த ஓரத்தில் இந்த கோடாக அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் நல்லா ஒன்று போல் சேர்த்து இந்த மாவை நல்லா சேவ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் அதே போல் செஞ்சு திரும்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிட்டு கூட வேஸ்ட் ஆகாது மாவு. இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மீதி மாவையும் வேஸ்ட் பண்ணாமல் அதே மாதிரி ஒன்று போல் சேர்த்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு தவாவில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு இட்லி பானையிலையோ நீங்கள் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கங்க. 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க நாணக்கத்தானை இது உள்ளே வச்சிடலாம். பாருங்கள் நம்ம நாணக்கத்தான்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 25 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஓவனில் செய்கிறதா இருந்தால் 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம 25 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. நம்ம கொஞ்சம் உறுதியாக தட்டில் வைக்கிறதுனால கொஞ்சம் பக்கம் பக்கம் வச்சாச்சு. எல்லாமே வெந்து வரும்போது நல்லா ஒன்று கொஞ்சமாக ஒட்டி ஒட்டி இருக்குது பாருங்கள். நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நிறைய இடம் விட்டு வைங்க. அப்படியே ஒன்று போல் டச் ஆகிருக்கு பாருங்கள். இது அப்படியே ஆறட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த பேக் சைட்லாம் நல்லா அப்படியே லைட்டாக செவந்து சூப்பராக இருக்கும். இது வெண்ணெய் பிஸ்கெட்னு கூட சொல்லுவாங்க. இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பொறன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா பொறன்னு இருக்கும். ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கு பிறகு தான் எடுத்து சாப்பிட்ணும். அங்கே பாருங்கள் இறக்குனோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டோம்னா டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். உடனே எடுத்து கையை வச்செல்லாம் இது பண்ணக்கூடாது. அப்படியே டச் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாணக்கத்தான் பட்டர் பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்.